நீங்க ஃபுட்பால் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். FIFA ஃபுட்பாலில் ஒரு நியூ டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னது? அதுக்கு முன்னாடி நம்ம மைக்கேல் பிட் ஜான் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். சரி, அது என்ன FIFA இன்ட்ரோடியூஸ் பண்ண டெக்னாலஜி? அதுக்கு பேர் தான் அவுட் ஆஃப் பவுன்ஸ். இதுதான் வந்து எல்லாருக்குமே தெரியுமே. ஃபுட்பால் பார்க்குற எல்லாரும் இந்த GLT கோல் லைன் டெக்னாலஜி, கட்டிங் ஆஃப் எட்ஜ், இது எல்லா ஃபுட்பால் மேட்சஸில் பார்த்து தானே வந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த அவுட் ஆஃப் பவுன்ஸ் டெக்னாலஜியில் ரெண்டு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போது ஒன்று பால் அவுட் ஆஃப் லைன் ஆஃப் சைடு, இன்னொன்று வந்து லைன் ஆஃப் சைடு. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்த PSG vs ஃப்ளமங்கோ கத்தார் இன்டர் கான்டினென்டல் கப் ஃபைனல் எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். PSG வந்து சாம்பியன்ஸு. அந்த மேட்ச்சில் கரெக்டாக 10th மினிட் அப்போ ஃப்ளமங்கோடைய கோல் கீப்பர் ராசி வந்து அவர் நின்றுட்டுருக்கிற அந்த டச் லைனில் பாலை தடுத்து திரும்ப வந்து ஆன்ஃபீல்டுக்கு வந்து தூக்கி போடுறாரு. அப்போ வந்து PSG ஒரு ஓப்பன் சான்ஸு, பாலை வந்து கோல் நட்டுக்குள்ளே வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இமிடியேட்டாக ஆன்ஃபீல்ட் ரெஃப்பு கோல் வந்து அலோவ் பண்ணல, டிஸ்அலோட் வந்து பண்ணிடுறாரு. எதனால் அப்படின்னா, இப்போ இந்த பால் அவுட் ஆஃப் பிளே அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்டண்ட்டாக டிடெக்ட் பண்ணிச்சு. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2023 நியூகாசில் வெர்சஸ் ஆர்சனல், அந்த ஆண்டனி கோர்டனுடைய இந்த லாஸ்ட் வின்னிங் கோல் எல்லாருக்கும் வந்து ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான கோல் கான்ட்ரவர்சிஸ் ஆன்ஃபீல்டில் வராமல் இருக்க தடுக்கிறதுக்காக தான் இந்த அவுட் ஆஃப் பவுன்ஸ், பால் அவுட் ஆஃப் லைன் ஆஃப் சைட் இந்த டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அவுட் ஆஃப் பவுன்ஸில் ரெண்டாவது விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் லைன் ஆஃப் சைட்டு ரியல் டைம் 3D ரெக்ரீஷன். லிவர்பூல் வெர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிச்சு. அதில் வெர்ஜில் வான் டைக் கூட ஒரு ஹெட்டர் கோல் வந்து ஒன்று இருக்கும். அது வந்து ஆன்ஃபீல்டு ரெஃப் வந்து டிஸ்அலோட் வந்து பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் மான்செஸ்டர் சிட்டி 3-0 இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. வெர்ஜில் வான் டைக் கூட இந்த கோல் ஏன் வந்து அலோவ் பண்ணல அப்படின்னா, அங்கே ஒரு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இருந்துச்சு, ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்து இருந்துச்சு. ஆண்டி ராபர்ட்சன் கோல் கீப்பருக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தார். ஸோ கோல் கீப்பருக்கு அந்த விஷன் வந்து சரியாக வந்து கிடைக்கல, அந்த பாலை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இவ்வளோ ஏங்க இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஆர்சனல் வெர்சஸ் டாட்னம் மேட்ச்சில் SGயோடைய அந்த செகண்ட் கோல் போய் பாருங்கள். சாக்கா, ட்ரொசார்டு இவங்க எல்லாருமே கோல் கீப்பரை கொஞ்சம் மறைச்சிட்டு முன்னாடி நின்று இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்போர்ட்ஸுடைய கோல் கீப்பர் விக்காரியை வந்து போயிட்டு ஆன்ஃபீல்ட் ரெஃப் கிட்ட வந்து போய் சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த கோல் வந்து அலோவ் பண்ணியிருப்பார் ஆன்ஃபீல்ட் ரெஃப். ஏன் அப்படின்னா, கோல் கீப்பருக்கும் டிஃபெண்டர்ஸ்க்கும் நிறையவே டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அந்த யார்ட் பாக்ஸில். அதுவும் இல்லாமல் எந்த விதமான ஒரு இன்டர்ஃபரன்ஸ், அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து இல்லை. அவ்வளோதாங்க. இதாங்க FIFA இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற நியூ அவுட் ஆஃப் பவுன்ஸ் ரியல் டைம் 3D டெக்னாலஜி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.